காணாமல் போனதா தேடப்பட்டு வந்த பெண் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து அழுகிய நிலையில சடலமா மீட்கப்பட்டு இருக்காங்க. போதை காதலனாடிய வெறியாட்டத்தால நடந்திருக்கு இந்த சம்பவம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். காவல்துறை, மருத்துவக் குழு, தடயவியல் துறை, கைரேகை நிபுணர்கள், அரசு அதிகாரிகள் என மொத்த டீமும் அன்று அங்குதான் சங்கமித்திருந்தது. 80 அடி பள்ளத்திற்குள் இறங்கிய அரசு வாகனங்கள் அங்கே அழுகிய நிலையில் கிடந்த ஒரு இளம் பெண்ணின் சடலத்தை நோக்கி விரைந்தது. காலங்காலமாக கரியை மட்டும் தோண்டி எடுத்துக் கொண்டிருந்த சுரங்கத்திலிருந்து அன்று ஒரு இளம் பெண்ணின் சடலம் மீட்டெடுக்கப்பட்டது. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பெண் இப்படி அழுகிய நிலையில் சடலமாக கிடந்த காரணத்தை தேடி செய்தியாளர் தேவநாதனுடன் விசாரணையை தொடங்கினோம். சடலமாக மீட்கப்பட்டது நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த பிரபாவதி. 33 வயதான இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். துரதிருஷ்டவசமாக கணவன் இறந்துவிட கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார் பிரபாவதி. இந்த நிலையில்தான் கடந்த 7ஆம் தேதி அன்று வீட்டை விட்டு வெளியே சென்ற பிரபாவதி அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. அவருடைய செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி உள்ளது. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் பிரபாவதியை காணவில்லை என மந்தாரக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது பிரபாவதி அடிக்கடி ஒரு செல்போன் எண்ணுக்கு பேசியிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அந்த நபரை பிடிக்க விரைந்த போது மந்தாரக்குப்பம் ரயில் நிலையம் அருகே முழு போதையில் தலை குப்புற கவிழ்ந்தபடி கிடந்திருக்கிறார். போதையில் பிதற்றியவரை தெளிய வைத்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சிறப்பு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கவனிப்புகள் சிறப்பாக இருக்க போதை தெளிந்து நடந்ததை கிளிப்பிள்ளை போல ஒப்பித்துள்ளார். இந்த போதை ஆசாமியின் பெயர் சம்பத். மந்தாரக்குப்பம் அடுத்த வடக்கு வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். 33 வயதான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. வேலை வெட்டிக்கு செல்லாமல் முப்பொழுதும் மதுவோடு குடித்தனம் செய்வதுதான் இவரது ஹாபி. அப்படி ஊர் சுற்றும் போதுதான் சம்பத்துக்கும் பிரபாவதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பிள்ளைங்களை என் பிள்ளையா நினைச்சு பார்த்துக்கிறேன் என ஆசை வார்த்தை பேசி பிரபாவதியை மயக்கியிருக்கிறார் சம்பத். பின் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சமீப நாட்களாக சம்பத்திடம் பேசுவதை நிறுத்தியிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் பிள்ளைகளுக்கு தத்தெடுத்த அப்பாவைப் போல பொறுப்பாக இல்லாமல் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் செல்லாமல் போதையிலேயே சுற்றித் திரிந்ததுதான். இப்படி ஒரு ஊதாரியை நம்பி எப்படி வாழ்க்கையை இழப்பதென முடிவு செய்த பிரபாவதி காதலை முறித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் கடுப்பான சம்பத் பிரபாவதிக்கு வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக சந்தேகித்து சண்டையிட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று NLC 1வது சுரங்க விரிவாக்கம் அருகே உள்ள ஒதுக்குப்புறமான பகுதியில் வைத்து பிரபாவதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் சம்பத். 2வது இன்னிங்ஸும் பாதியில் முடிய விரும்பாத பிரபாவதி சம்பத்தை ஏற்பதாயில்லை. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறியிருக்கிறது. அந்நேரமும் முழு போதையில் இருந்த சம்பத் பிரபாவதியை கொடூரமாக தாக்கியுள்ளார். அந்த தாக்குதலில் பேச்சு மூச்சின்றி மயங்கி விழுந்திருக்கிறார் பிரபாவதி. அப்போது காதலி இறந்துவிட்டார் என்று நினைத்த சம்பத் பிரபாவதியை அருகில் இருந்த நிலக்கரை சுரங்க பள்ளத்திற்குள் உருட்டிவிட்டிருக்கிறார். 100 அடி பள்ளத்தில் உருண்டோடிய பிரபாவதி பரிதாபமாக துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் என்பதால் இறந்து 2 நாட்களாகியும் யார் கண்ணிலும் பிரபாவதியின் சடலம் தென்படவில்லை. சம்பத்தின் வாக்குமூலத்திற்கு பிறகே சுரங்கத்திற்குள் இறங்கிய போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பியுள்ளனர். விசாரணை முடிவில் சம்பத்தை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தகாத உறவை முறித்த பாவத்திற்கு 2 பிள்ளைகளின் தாய் கொடூரமாக கொன்று சுரங்கத்திற்குள் வீசப்பட்ட சம்பவம் நெய்வேலி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.